பெயர்ச்சியை முன்னிட்டு குரு பரிகார தலமான திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழி உண்டு. அதன்படி குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவது வழக்கம். இதனால் அவரவர் ராசிக்கேற்ப பலன்கள் ஏற்படும். இதேபோல் இந்த ஆண்டு குரு பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு மாலை 5:19 மணிக்கு பிரவேசிக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் நவகிரக குரு பகவான் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். வசிஷ்டேஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் இடையில் தனி சன்னதியில் தனி விமானத்துடன் ராஜகுருவாக நின்ற கோலத்தில் அருள் பாலித்து வருகிறார். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பட்டு வஸ்திரம், நவதானியங்கள், பழங்கள் கொண்டு சிறப்பு யாகசாலை செய்யப்பட்டன. முன்னதாக குரு பகவானுக்கு மஞ்சள், சந்தனம், பால், தயிர், திரவிய பொடி, கரும்பு சாறு உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புனித நீர்க்கடம் புறப்பாடு நடைபெற்று சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட குரு பகவானுக்கு சரியாக 5:19 மணிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியவர்களுக்காக திட்டை கோவிலில் வரும் 6ஆம் தேதி அன்று ஏகதின லட்சார்ச்சனையும் 7, 8ஆம் தேதிகளில் பரிகார ஹோமமும் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वगणेशमङ्गलं गणपतये नमः. வீரமங்கல கற்பூர ரிஷபராசி பிரவேசம் செய்கிறார். இதை முன்னிட்டு நமது ஆலயத்திலே சிறந்த முறையிலே யாகங்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடைபெற உள்ளது. பகவானை பிரார்த்தனை பண்ணுகிறேன். ஓம் சுமுகஸ்ட கதந்தஸ்ட கபிலோ கதகண்ணகாம் குரு பெயர்ச்சி தினத்தை முன்னிட்டு யாக வழிபாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு தற்பொழுது யாக